ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி டிமார்ட் ஹால் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏகாதசி அப்படிங்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நிறையவே டைம் இருந்துச்சு. அதனால் டிமார்ட் அப்படியே விசிட் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயாச்சு. கிளாஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. டிமார்ட் போனால் நல்லா அஃபோர்டபுளாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்போ டிமார்ட் போகிற மாதிரி இருந்தாலும் இந்த பேக் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு யோசிச்சிட்டே இருப்பேன். அட்லாஸ்ட் நான் மறந்துடுவேன். எல்லா பில்லெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பேக் பண்ணும்போது ஞாபகம் வரும். மறுபடியும் இப்போ வந்து ₹30 ஒரு பேக் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நாம என்னதான் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு இதை மட்டும் தான் வாங்கணும், இதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே, அங்கே போனோடனே நம்மளுக்கு வந்து மைண்டு சேஞ்ச் ஆயிரும். ஒரு சில ப்ரைஸ் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து தீர்ற மாதிரி இருக்கும். வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிடும். இந்த மாதிரியே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து அன்னெசரி திங்ஸ் வந்து நிறையவே வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஓரளவு கண்ட்ரோல் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எந்த பொருள் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா யோசிச்சுட்டு தான் எடுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஹரிபரியும் கிடையாது. பொறுமையாக போயிட்டு ஒரு 1.5 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதா போகிறோம் அப்படிங்கிறத நல்லாவே யோசிச்சு பார்த்துட்டு பொறுமையாக வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறது. இந்த டைம் வந்துட்டு இந்த பட்டர் குக்கீஸ் எடுத்தாச்சு. பாப்பா வந்து ஒன்று எடுத்தா, அதனால் சரி இது எடுத்துகிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பை ஒன் கெட் ஒன்ல இந்த பட்டர் குக்கீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி ஹாப்பி பிஸ்கட் தான் யூஸ் பண்ணுறது. இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் வாங்கிட்டு வந்தாச்சு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து ₹140 இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து சால்டட் பிஸ்கட் ஒன்று எடுத்திருந்தேன். இந்த நிப்பிள்ஸ் பிராண்டில் இருக்க பிஸ்கட் வந்து சால்டட் பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது நான் இவ்வளோ நாள் இதை நான் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். அதனால் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். போகும்போதே வந்து பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா, சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவளோட மைண்டை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்டேஷனரி சைட் போயிட்டு இந்த 4 பாலையும் வாங்கி கொடுத்துட்டேன். இது வந்து எரேசர் டைப் தான். கையில் வச்சிருப்பா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 4 பக்கம் போயிடும். ஆனால் வந்துட்டு ஒரு 1/2 hour அதை கையில் வச்சுட்டு அமைதியாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது அது வந்து பசில் டைப்பில் இருக்க எரேசர்ஸ். அதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு எகைன் வந்து ஒன்றா சேர்த்து வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு இந்த ஒரு 4 ஃபுல்லாவுமே வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். அடுத்து வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே வந்து ₹69 வந்து செம ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இது வந்து நம்ம வந்து ஆயிலுக்கும் வாட்டருக்கு 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணும்போது அதோட அந்த ஸ்ட்ராவோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி போட்டாலுமே என்னால் வந்து க்ளோஸ் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு லைட்டாக அடியில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு எகைன் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவுமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. இப்போ வந்து ஆயில் பாட்டிலோட ரேட் எல்லாமே வந்து ஆன்லைனில் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வாங்கிக்கிட்டேன். ஷாப்பிங் போகிறதுலாம் ஒருத்தரும் ஒரு மாதிரி. எனக்குலாம் வந்து ஷாப்பிங் போகிறது அப்படிங்கிறது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம் தான். போயிட்டு வந்தேன் அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாவுமே ரொம்ப பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் கப் வாங்கியிருந்தேன். எங்கள் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி. ஆல்ரெடி வச்சிருந்தது உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் ₹39. எப்பயுமே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இல்லைனா வந்து கை தவறி உடஞ்சிரும். லாஸ்ட் டைம் அதே மாதிரி உடஞ்சதுனால இந்த டைம் வந்து வாங்கிட்டேன். ஷார்ட்ஸில் குக்கிங் வீடியோ போடும்போது டெக்கரேஷன் பர்பஸ்க்காக இந்த பிளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹50 தான். நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. இதே மாதிரி வந்து சிங்கிள் பீஸாக வந்து எங்கேயும் கிடைக்கல, இங்கே கிடச்சிது. அதனால் அதையுமே வாங்கியாச்சு. காமாட்சி அம்மன் விளக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு டபுள் சைட் டேப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து மீல் பிளான் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுக்குனே வந்துட்டு பிளாஸ்டிக் டைப்பில் தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2-3 டைம் வாங்கிட்டேன். அது ஆனால் எதுவுமே வந்துட்டு செட் ஆகவே இல்லை. அதனால் ஸ்டீல்லேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த டைம் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹150. வந்து சைஸுமே சின்னதாக தான் இருக்குது. ரொம்பவுமே வந்து இடத்த அடைக்காது அப்படிங்கிறதுனால இதையும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு நோட் மட்டும் வாங்கி எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன தான் குழந்தைங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலுமே பில்லிங் செக்ஷன் வந்தால் மாட்டிக்குவோம். ஏன்னா நம்மளோட 2 சைட்லையுமே வந்துட்டு சாக்லேட்லாம் நிறையா அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன தான் கண்ட்ரோல் பண்ணி குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தாலுமே கரெக்டாக அந்த பில்லிங் செக்ஷன் வந்தோடனே நம்மளே அறியாமல் எதையாவது ஒன்று எடுத்து நம்மளே கொடுத்துருவோம். இல்லை அவங்களே எடுத்துக்குவாங்க. மந்த்லி க்ராசரி ஐட்டம்ஸில் மிஸ் ஆன இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே மொத்தமாக சேர்த்துமே எனக்கு வந்து 900க்குள்ளே தான் பில் ஆச்சு. எல்லாமே வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம பில்லிங் போட்டதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பேக்கையும் வந்துட்டு எடுத்து பில் போட்டுட்டோம். இந்த லீஃப் வந்து லாஸ்ட் டைம் 2 எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் மேக் ஓவர் பண்ணியிருந்தேன். கிச்சன் வந்து பார்க்க ரொம்ப க்ரீனிஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் இந்த டைம் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வந்து செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்தோம்னு ஒரு டைம் பில்லை செக் பண்ணி ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். அது ஒரு 2 நாள் கழிச்சு தான் மறுபடியும் அந்தந்த பாக்ஸில் எடுத்து தனித்தனியாக பிரித்து போடுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கொஞ்சமாவது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.